ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பாரதிய சாக்ஷிய அதிநயம் 2023 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருந்த த எவிடன்ஸ் ஆக்ட் 1872 ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் 2023 இந்த பாரதிய சாக்ஷிய அதிநயம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இயரில் இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ நமக்கு ப்ரீவியஸாக இருந்த ஐபிசி அண்ட் சிஆர்பிசியுமே இந்த இயரில் ரீப்ளேஸ் பண்ணாங்க. லைக் எப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் 2023 அப்படின்ற மாதிரி ஐபிசியை சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த சிஆர்பிசியை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ எதுக்காக இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா டு அட்ரஸ் த கண்டெம்பரரி சோஷியல் நீட்ஸ், அதாவது நம்மளோட சொசைட்டியில் இப்போ நடந்திருக்க சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லாஸை மாடிஃபை பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சேஞ்சஸுக்கான அப்ஜெக்டிவ். ஸோ நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக இந்த ஐபிசி, அதாவது ப்ரீவியஸாக இருந்த ஐபிசி இப்போ புதுசாக மாற்றப்பட்டிருக்க இந்த பாரதிய நியாய சங்கீதாக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அது தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்க இந்த பாரதிய சாக்ஷிய அதிநயம் அப்படின்ற இந்த ஆக்டை பற்றி தான் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்டுக்கான நோட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் இதுக்கான நோட்ஸுமே இருக்கும். ஸோ அது டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் ஆக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்போ பாரதிய சாக்ஷி அதிநயம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட மெயினான அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்றது நம்மளோட இந்தியாவில் நடக்கப்படுற கேசஸோட எவிடன்சஸ் எல்லாம் ரூல் பண்ணுறது தான் இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எவிடன்ஸாக சப்மிட் பண்ணலாம், ஸோ எதெல்லாம் வேலிடான எவிடன்ஸ், அந்த எதெல்லாம் வேலிடான எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது தான் இந்த பாரதிய சாக்ஷி அதிநயமோட அப்ஜெக்டிவ். ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஆக்டை எதனால் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட் அப்படின்றது 1872 கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட். ஸோ இப்போ வந்திருக்க மாடர்னான சேஞ்சஸ்லாம் அதை அட்ரஸ் பண்ணாத காரணத்தினால இப்போ புதுசாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் மேஜராக சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் எவிடன்சஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரென்தனிங் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவிங் த ட்ரையல் எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் இதோட அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் இல்லாததுனால அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ இதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ் எவிடன்ஸில் இல்லை இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுக்கான ரெகக்னைசேஷன், லைக் இன்னும் சொல்ல போனால் இந்த வாட்ஸ்அப் சேட்டையுமே கூட நம்ம எல்லாம் இப்போ எவிடன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்லிடுறது தான் நமக்கு புதுசாக சொல்லியிருக்கு இந்த BSA 2023. அண்ட் இந்த ஆக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 170 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட செக்ஷன் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டைட்டில் அப்ளிகேஷன் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ ஷார்ட் டைட்டில் அப்படின்ற போது இந்த ஆக்டை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பாரதிய சாக்ஷிய அதிநயம் 2023 அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2ல் நமக்கு அப்ளிகபிலிட்டி எப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷன் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இட் அப்ளைஸ் டு ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன் ஆர் பிஃபோர் எனி கோர்ட். ஸோ எல்லா கோர்ட்டில் இருக்கிற ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்குமே எவிடன்சஸ்லாம் கைட் பண்ணுறது அப்படின்றது இந்த ஆக்ட் தான். இன்க்ளூடிங் அ கோர்ட் ஆஃப் மார்ஷல், அதாவது மிலிட்ரி கோர்ட், இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கோர்ட்ஸ்லையுமே இந்த ஆக்ட் அப்படின்றது இந்த BSA அப்படின்ற ஆக்ட் ரூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நாட் டு அஃபிடவிட் ப்ரெசன்டேஷன், அதாவது இந்த அஃபிடவிட்டுக்கெலாம் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் எனி கோர்ட் ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆர் த ப்ரொசீடிங் பிஃபோர் த ஆர்பிட்ரேஷன். ஸோ அந்த ஆர்பிட்ரேஷனுக்குமே இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்பிட்ரேஷன் அப்படின்னும் போது ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சிலியேஷன், நெகோசியேஷன் அண்ட் லோக் அதாலத் எதுலேயுமே இந்த எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகாது. அதெல்லாம் அந்த ADR ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுமே தவிர இந்த CPCO இல்லை இந்த CRPCO இந்த எவிடன்ஸ் ஆக்டோ அதை பேஸ் பண்ணி ரன் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த அப்ளிகபிலிட்டி, அதாவது சப்செக்ஷன் 3ல் சொல்கிறாங்க. அண்ட் சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சப்செக்ஷன் 2ல் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சப்செக்ஷன் 3ல் கமென்ஸ்மெண்ட். ஸோ எப்போ கமென்ஸ்மெண்ட் ஆகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கேசட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது, நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது தான் அப்ளிகபிள் ஆகும். இது ஈவன் தோ 2023ல் எனாக்ட் பண்ணப்பட்டிருந்தாலுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது 2024ல் தான் எனாக்ட் ஆகுது. அதாவது ஜூலை 1, 2024 அப்புறம் நடக்கிற கேசஸ் எல்லாமே இந்த எவிடன்ஸ் ஆக்டை பேஸ் பண்ணி தான் கைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 1ல் சொல்கிறாங்க.
அடுத்து நமக்கு செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன்ஸ். ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினிஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆக்டோட சொல்லப்பட்டிருக்க மற்ற டெர்மினாலஜிஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆக்டை ஃபுல்லாக படித்து உள்வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக படித்தாகணும் இந்த ஆக்டை நீங்கள் ஃபர்தராக படிக்கிறதுக்கு முன்னாடி. அதே வந்து இந்த டெஃபினேஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ட்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ கோர்ட் அப்படின்றது ஜட்ஜஸ், மெஜிஸ்ட்ரேட் அண்ட் ஆல் அதர் ஆஃபீஸர்ஸ் ஓர் லீகலி authorized to take evidence. ஸோ யாருக்கெல்லாம் லீகலாக எவிடன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான அத்தாரிட்டி இருக்குதோ அவங்க எல்லாருமே கோர்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அண்ட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஆர்பிட்ரேஷன். ஸோ ஆர்பிட்ரேஷன் மட்டும் இதில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கோர்ட் அப்படின்றதுல டெஃபினேஷனில். அண்ட் அடுத்த செக்ஷன் அப்படின்றது கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஸோ இதுக்கான எக்ஸாக்டான மீனிங் அப்படின்றது உறுதியான ஆதாரம் அப்படின்றது தான் எக்ஸாக்டான தமிழ் மீனிங். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் நல்லா புரியும். இஃப் த law says that birth certificate is a conclusive proof of a age, then once the birth certificate is shown, the court must accept the age without allowing the counter evidence. அதாவது வந்து ஒரு மனுஷனோட ஏஜுக்கான எவிடன்ஸ் அப்படின்றது அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் அந்த பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து இவங்களோட ஏஜ் இதுதான் அப்படின்ட்டு கவுண்டர் பண்ணுற விதமாக எந்த வித ஒரு எவிடன்ஸையுமே வந்து கோர்ட் அலோவ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த கவுண்டர் கன்க்ளூசிவ் ப்ரூஃப், அதாவது உறுதியான ஆதாரம். ஸோ இந்த விஷயத்துக்கு இதுதான் ப்ரூஃப். ஸோ இந்த ப்ரூஃபை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்தராக அதை டினைட் பண்ணுற விதமாக எந்த வித நம்ம ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாலுமே அது செல்லாது அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணுறது தான் இந்த கன்க்ளூஷன் ப்ரூஃப். ஸோ இதுக்கான மீனிங் அப்படின்றது when a law declares that one fact is conclusive proof of another. ஸோ ஒரு விஷயத்துக்கு ஒரு திங் தான் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி லா டிக்ளேர் பண்ணிடுது அப்படின்னா the court must accept the second fact as true. அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஸோ வந்து இப்போ ஒரு பர்த் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இவருக்கு இதுதான் ஏஜ் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து அசம்ஷனுக்கு வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் நோ எவிடன்ஸ் கேன் பி கிவன் டு டிஸ்ப்ரூவ் இட். அதுக்கப்புறம் எந்த எவிடன்ஸ் கொடுத்தாலுமே வந்து அதை செல்லாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் தான் வந்து அந்த உறுதியான ஆதாரம் அப்படின்றது தான் இந்த டெர்மினாலஜிக்கான ஒரு முக்கியமான ஒரு மீனிங். அண்ட் நமக்கு அடுத்த சப்செக்ஷன் 3ல் வந்து டிஸ்ப்ரூவ்ட் அப்படின்ற ஒரு டேர்முக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்ப்ரூவ்ட் அப்படின்னா த கோர்ட் பிலீவ்ஸ் இட் டஸ் நாட் எக்ஸிட். ஸோ வந்து நம்ம ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து வேலிட் இல்லை, அந்த எவிடன்ஸ் வந்து ஒத்துக்கப்படாது அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லிடுது அப்படின்னா அந்த எவிடன்ஸ் அப்படின்றது டிஸ்ப்ரூவ்ட். ஸோ அந்த திங் அப்படின்றது வந்து த கோர்ட் திங்ஸ் இட் இஸ் ஹைலி அன்லைக் டு எக்ஸிட். ஸோ இந்த ப்ரூஃப் வந்து வேலிட் இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட் டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டிஸ்ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு க்ரைம் நடக்குது, அந்த இடத்துல நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்னஸ் சொல்கிறாரு. பட் ஆனால் சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது அவர் வந்து வேறு இடத்துல இருந்ததாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விட்னஸ் சொல்கிற விஷயம் அப்படின்றது டிஸ்ப்ரூவ்ட். ஸோ அந்த ஃபேக்ட் வந்து அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து டிஸ்ப்ரூவ்ட். அண்ட் தென் வந்து சப்செக்ஷன் 4ல் வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் அப்படின்றது என்னென்னா எனிதிங் வேர் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெக்கார்டட். ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ரிட்டன் பேப்பராக இருக்கலாம், இல்லைனா வந்து பிரிண்டட் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லைனா வந்து டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம். லைக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் சேட்டோ இல்லை இமெயில்ஸோ இல்லை சோஷியல் மீடியா போஸ்ட்டோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தில் இன்ஃபர்மேஷன் இருக்குதோ இந்த கேஸ் ரிலேட்டடாக அது எல்லாமே வந்து டாக்குமெண்ட். அண்ட் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்டரி எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ்னால் இப்போ விட்னஸ் வந்து கோர்ட்டில் வந்து நான் பார்த்தேன் அங்கே இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஓரல் எவிடன்ஸ். அண்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லேண்ட் ரிலேட்டடாக இருக்கிற டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட்டோ அது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மாகவும் இருக்கலாம், அண்ட் தென் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மாகவுமே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் விஷயம். அண்ட் தென் வந்து ஃபேக்ட் அப்படின்றது என்னென்னா ஃபேக்ட் இன் எனி திங் தட் கேன் பி ஃபேக்ட் இஸ் எனி திங் தட் கேன் பி சீன், ஹியர்ட், ஃபீல்ட், டேஸ்டட், ஸ்மெல்ட் அண்ட் சம்திங் ஹேப்பன் இன் த மைண்ட். அதாவது வந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்படி உணர்றோமோ அந்த உணர்கிற எல்லா விஷயமும் இல்லை பார்க்குற எல்லா விஷயமும் இல்லை கேட்குற எல்லா விஷயமுமே வந்து ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து சன்ரைஸ் இன் ஈஸ்ட், இல்லைனா வந்து அ பர்சன் சா ஆக்சிடெண்ட், அ பர்சன் ஃபீல் அ பெயின் ஆஃப்டர் ஏ ஆக்சிடெண்ட், அது எல்லாமே வந்து ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட். இன்னொரு இடத்துல வந்து இப்போ கிரிமினல் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை அடிக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்ட். ஒரு நடக்கிற விஷயம், நம்ம பார்க்குற விஷயம், நம்ம உணர்கிற விஷயம், நம்ம புரிஞ்சிக்கிற விஷயம், நம்ம நாலேஜ், இன்டென்ஷன் எல்லாமே வந்து ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்செக்ஷன் 6ல். அண்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த ஃபேக்ட் ரிலேட்டடாக வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வருது கோர்ட்டில் வந்து இந்த ஃபேக்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின்
ரைஸ் ஆகுது, இல்லை இந்த ஃபேக்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ போகுது அப்படின்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்குள்ளே கான்ட்ராக்ட் போடுறாரு, பட் ஆனால் ப்ரீச் பண்ணிடுறாரு. ஸோ கான்ட்ராக்டில் சொல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஆப்போசிட் பார்ட்டி பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஃபேக்ட் அப்படின்றது இஷ்யூவாக கோர்ட்டுக்கு வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டில் வந்து ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். ஸோ கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களா இல்லையா, இந்த ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ கோர்ட்டில் வந்து எந்த ஃபேக்ட் வச்சு இஷ்யூ வருதோ அது எல்லாமே ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ நம்ம சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம வந்து எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டெஃபினேஷன்ஸ்க்கான மீனிங். அண்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா மர்டர் கேஸ் அப்படின்னு வரும்போது ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா வெதர் அக்யூஸ்ட் கில்டு த விக்டிம், அதாவது அக்யூஸ்டு தான் இந்த விக்டிம் வந்து கில் பண்ணாரா, அண்ட் கில் பண்ணும்போது அவரோட இன்டென்ஷன் என்ன, அண்ட் தென் வந்து வெதர் த அக்யூஸ்ட் வேர் மென்டலி ஸ்டேபிள் டியூரிங் த ஆக்ட், அதாவது அந்த ஆக்ட் பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட் வந்து மென்டலி ஸ்டேபிளாக தான் இருந்தாலா இல்லை அன்சோன் மைண்டா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த சப்செக்ஷனில் வந்து நமக்கு வந்து மே ப்ரிசியூம் அப்படின்றதுக்கான டேர்முக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா த கோர்ட் கேன் அக்செப்ட் இட் ஆஸ் ட்ரூ அன்லெஸ் ப்ரொவைடட் அதர்வைஸ் அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். அதாவது வந்து ஒரு எவிடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எவிடன்ஸ் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலை ஆப்போனன்ட் கவுன்சில் அப்படின்னா கோர்ட் வந்து அந்த அதுதான் வந்து உண்மையான விஷயம், அதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மே ப்ரிசியூம், ஸோ இதுதான் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கும் கோர்ட். த கோர்ட் மே ஆஸ்க் ஃபார் மோர் ப்ரூஃப், அதாவது வந்து கோர்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ப்ரூஃப் கேட்க சொல்லியோ, ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்துட முடியாது. மே ப்ரிசியூம் தான், அவங்க முடிவுக்கு வரலாம், முடிவுக்கு வராமலேயும் போகலாம், இல்லை இன்னும் சப்போர்ட் பண்ணுற விதமாக அடுத்த இன்னும் ப்ரூஃப் கேட்குறதும் பண்ணலாம். அப்படின்றது தான் இந்த மே ப்ரிசியூம்க்கான டெஃபினேஷன். அண்ட் இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும், இன்னும் நல்லா புரியும். இஃப் அ லெட்டர் வாஸ் ப்ராப்பர்லி போஸ்டட் த கோர்ட் மே ப்ரிசியூம் இட் வாஸ் டெலிவர்ட் அன்லெஸ் ப்ரூவன் அதர்வைஸ். அதாவது வந்து ஒரு லெட்டரை வந்து நம்ம ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோர்ட் என்ன நினச்சிக்கும் அப்படின்னா எப்படி ப்ரொசியூம் பண்ணிக்கும் அப்படின்னா அது வந்து டெலிவரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி தான் ப்ரொசியூம் பண்ணலாம். எப்போ வரைக்கும்னா அன்லெஸ் ப்ரூவன் அதர்வைஸ். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து அது டெலிவரி ஆகலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் கோர்ட் வந்து அதை டெலிவரி ஆகிடுது தான் அப்படின்ற மாதிரி தான் கோர்ட் ப்ரொசியூம் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து நாட் ப்ரூவ்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு ஃபேக்ட் சொல்கிறோம், நம்ம ஒரு இஷ்யூ சொல்கிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்மளால் எந்த எவிடன்ஸுமே கொடுக்க முடியல அப்படின்னா கோர்ட் வந்து அது வந்து நாட் ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இஃப் நோ விட்னஸ் theft and no CCTV footage exists, that theft is not proved. ஸோ ஜஸ்ட் நம்ம போய்ட்டு ஒரு இடத்துல திருடு நடந்தது இல்லை இவர் தான் திருடிட்டாரு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம ஏதாவது வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த கிளைம் அந்த ஃபேக்ட் அப்படின்றது நாட் ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ப்ரூவ்ட் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்தோம், ஒரு வேலிடான எவிடன்ஸ் இல்லை சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொடுத்தோம், சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி கோர்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ரிலவெண்ட், அதாவது வந்து ஒரு ஃபேக்ட் இஷ்யூக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மற்ற ஈவெண்ட்ஸ், அதாவது a fact is relevant when it is connected to another fact and helps in proving something important in the case. அதாவது எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஹிட் அண்ட் ரன் நடந்துருது, அண்ட் தென் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு கேமராவில் அவர் வந்து ஸ்பீடாக போகிறாரு அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ரிலவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஹிட் அண்ட் ரன் பண்ணனால தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் காரை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணியிருக்கிறாரு, அதனால் இது ஒரு வேலிடான எவிடன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ அப்படி ஷோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபேக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஒரு விஷயம்தான். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுற ஃபர்தர் எவிடன்ஸையும் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரிலவெண்ட் அப்படின்ற டேர்முக்கான ஒரு அர்த்தம். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஷால் ப்ரிசியூம், அதாவது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா த கோர்ட் மஸ்ட் ட்ரீட் இட் ஆஸ் ட்ரூ அன்லெஸ் ப்ரூவன் ஃபால்ஸ். அதாவது வந்து ஒரு கிளைம் சொல்கிறோம், நம்ம அது சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம ஒரு எவிடன்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எவிடன்ஸை வந்து கோர்ட் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணும். அன்லெஸ் ப்ரூவன் ஃபால்ஸ், நம்ம ஃபால்ஸ்னு அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அதுதான் ட்ரூ அப்படின்ற மாதிரி கோர்ட் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 பேருக்கு மேரேஜ் நடந்துருது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபாக ஒரு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கோர்ட் என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா ஆமாம் மேரேஜ் இன்விடேஷன் இருக்குது, ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு, நடந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ வந்து ஷால் ப்ரிசியூம். ஸோ இந்த இடத்துல ஸோ மே ப்ரிசியூம் அண்ட் ஷால் ப்ரிசியூம்கான டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஷால் ப்ரிசியூம் அப்படின்றது
ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசம்ஷன். அண்ட் மே ப்ரெஸ்யூம் அப்படின்றது கொஞ்சம் வீக்கரான ஒரு ப்ரெசம்ஷன். லைக் வந்து ஷேல் ப்ரெஸ்யூம் அப்படின்ற போது அதோட டிஸ்கிரிஷன் பவர் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கான எவிடன்ஸ் இதுதான். ஸோ கோர்ட் வந்து இந்த முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஷேல் ப்ரெஸ்யூம். அண்ட் மே ப்ரெஸ்யூம் அப்படின்றது இந்த இடத்துல கோர்ட்டுக்கான டிஸ்கிரிஷன் பவர்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கோர்ட் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னல் ப்ரூஃப் மேபி கேட்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஸோ இதுக்கு இந்த கிளைமை சப்போர்ட் பண்ணுற விடமா அடிஷ்னல் ப்ரூஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து மே ப்ரெஸ்யூம் அண்ட் ஷேல் ப்ரெஸ்யூமுக்கு நடுவில் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் வந்து செக்ஷன் 13 வந்து நமக்கு வந்து அதர் டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஐடி ஆக்ட் இல்லை இந்த பிஎன்எஸ் இந்த பிஎன்எஸ்எஸ் அதில் இருக்கிற டெஃபினிஷனுமே வந்து இந்த பிஎஸ்சி அதாவது பாரதிய சாட்சி அதிநியமக்கு அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 13. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக் டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து நமக்கான அடுத்த செக்ஷனுக்கான டெஃபினிஷன் அண்ட் அதுக்கான பிரேக் டவுன் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான நோட்ஸுமே வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.